கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரிக்க அனுப்பப்பட்ட சம்மனின் அடிப்படையில் வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பெட்ரோல் பங்க், மளிகை கடை, துணிக்கடை உரிமையாளர்கள் சிபிஐ முன்பு ஆஜராகியுள்ளனர். மேலும் தகவல்களை செய்தியாளர் அருட்செல்வன் வழங்க கேட்போம். அருட்செல்வன், தகவல்கள் என்ன? வணக்கம். கடந்த செப்டம்பர் 27 கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மாலைக்கு வந்த சிபிஐ அதிகாரிகள் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் முதல் கட்டமாக கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு வீடியோ எடுத்து கொடுத்த ஒரு ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட 3 பேரை அழைத்து முதல் கட்டமாக விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக விசாரணைக்கு ஆஜராகிய அந்த பொதுமக்களோட விசாரணையை ஏற்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் சர்வே செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. சம்பவம் நடந்த சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட அந்த மீட்டர் இடத்தில் இருக்கக்கூடிய பகுதியை 2 நாட்களாக சர்வே பண்ண நிலையில மற்றொரு குழுவினர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வர்த்தக கடைகளில் பல்வேறு தரப்பு கடைகளில் போயிட்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் அவர்களுக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த கடையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில அவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டதை அடுத்து இன்று சுற்றுலா மாளிகைக்கு அந்த சம்மன் அளிக்கப்பட்ட நிலையில அவர்கள் ஆஜராகி இருக்கின்றனர். துணிக்கடை, ஜவுளிக்கடை, மளிகை மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகளை சார்ந்தவர்கள் தற்போது வரை 10க்கும் மேற்பட்டோர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். காலை 10 மணி முதல் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகி வருகின்றனர். மொத்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.